கிருஷ்ணர் கர்ணனோட தர்மம் தான் உயர்ந்ததுன்னு எப்படி நிரூபிச்சாருன்னு நம்ம பார்க்கலாமா? கிருஷ்ணர் தர்மரையும் கர்ணனையும் கூப்பிட்டாரு. 2 பேருக்கும் ஒரு சவால் கொடுக்குறேன், நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டார். 2 பேரும் சரின்னு சொன்னாங்க. உடனே கிருஷ்ணர் தன்னோட மாய சக்தியால் 2 தங்கமலைகளை உருவாக்குனார். இதை சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே தர்மம் பண்ணி முடிக்கணும்னு சொன்னார். உடனே தர்மர் தன்னோட தம்பியர் 4 பேரோட அதை தர்மம் கொடுக்க ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தார். பீமன் தன்னோட கதையால் உடச்சி மலையை சுக்குநூறாக உடச்சி கொடுக்க ஆரம்பித்தார். அர்ஜுனன் யோசித்தார், நாம் 5 பேர் இருக்கோம், இந்த மலையை நாம் 5 பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முடிச்சிருவோம். ஆனால் இந்த கர்ணன் தனியாளாக இருக்கானே, அவன் எப்படி கொடுப்பான் அப்படின்னு யோசித்தார். மறுநாளும் வந்துச்சு. தர்மரால் பாதி மலையை தான் தானம் பண்ண முடிஞ்சுச்சு. மீதி பாதி மலை அப்படியே இருந்துச்சு. அவங்க சவாலில் தோத்துட்டாங்க. சரி, கர்ணன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு மறுநாள் வந்து கர்ணன் என்ன பண்ணுறான்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போது கர்ணன் வந்து மலை பக்கத்தில் நின்னார். ஒரு யாசகர் வந்து யாசகம் வாங்க வந்தார் கர்ணன்கிட்ட. கர்ணன், இந்த மலை உங்களுக்கு தான், இந்த மலையை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். இந்த மலையை நீங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னோட வேலை ஆட்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த மலையை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் விறுவிறுன்னு நடந்து போனார். கர்ணன் வந்து ஒரே நிமிஷத்தில் அதை தர்மம் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்போ தான் கிருஷ்ணர் சொன்னார், இவ்வளோ தான் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து உங்களால் கொடுக்க முடியலை. அவனுக்கு கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் எண்ணம், அது இவ்வளோ அவ்வளோங்கிறது இல்லை. அதனால தான் அவனால் கொடுக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் தர்மம் பண்ணுறதுல கர்ணன் உயர்ந்தவன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே பஞ்ச பாண்டவர்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க, கர்ணனோட தர்மமே உயர்ந்ததுன்னு. அடுத்த வீடியோவில் பாஞ்சாலியோட பத்னி தர்மத்தை பற்றி பார்ப்போம்.